Hi, CSIR NET Life Science previous year question practice session. Given below are inhibitors of electron transport and their target enzymes are. So, நம்ம electron transport chain எங்க நடக்குதுன்னா மைட்டோகாண்ட்ரியால. மைட்டோகாண்ட்ரியா ஒரு எனர்ஜி ப்ரொடியூசிங் ஆர்கனல், செல் ஆர்கனல். ஸோ இங்கே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் நடக்கிறப்போ எலக்ட்ரான் காம்ப்ளெக்ஸ் 1லேருந்து காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4 இப்படி பாஸ் ஆகி கிடைக்கக்கூடிய புரோட்டானை தான் இங்கே கிடைக்கக்கூடிய புரோட்டான் இருக்கு இல்லையா, இது வந்து காம்ப்ளெக்ஸ் 5 வந்து ஏடிபி சிந்தடேஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இங்கே 4 புரோட்டான் என்டர் ஆகி நமக்கு ஒரு ஏடிபி கிடைக்குது. ஸோ இப்படி என்டர் ஆகும்போது என்னென்ன இன்ஹிபிட்டர்ஸ் எங்கெங்க இன்ஹிபிட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைக்ளோரோஹெக்சைல் கார்போமைட் அண்ட் ஒலிகோமைசின் இது எங்க இன்ஹிபிட் பண்ணோம் அப்படின்னா இட் பிளாக்ஸ் டைரக்டா ஏடிபி சிந்தடேஸை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் செகண்ட். ஸோ ரோட்டினான் அண்ட் டைமெரால் அப்படின்றது வந்து ஒரு ரோட்டினான் ஒரு ஃபிஷ் பாய்சன், பிளான்ட் ப்ராடக்ட் ஆக்ட் அஸ் ஃபிஷ் பாய்சன். ஸோ இந்த ரோட்டினான் டைமெரால் எங்க இன்ஹிபிட் பண்ணோம் அப்படின்னாக்கா காம்ப்ளெக்ஸ் 1, இந்த காம்ப்ளெக்ஸ் 1ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இன்ஹிபிட் பண்ணிடும். ஸோ காம்ப்ளெக்ஸ் 1 நம்ம என்னன்னு சொல்றோம், NADP coenzyme Q reductase. ஸோ B வந்து 1. Phenyl trifluoroacetone and carboxyl. கார்பாக்சின்றது ஒரு ஃபங்கிசைட், அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்கிசைட். ஸோ இந்த ஃபங்கிசைட் பிளான்ட் மூலியமா நம்மளோட ஃபுட் செயின்ல என்டர் ஆகுது. இது இன்ஹிபிட் பண்றது சக்சினேட் கோஎன்சைம் Q reductase காம்ப்ளெக்ஸ் 2. ஸோ சயனைட் அண்ட் அசைட் இது நம்மளுக்கு தெரியும், சயனைட்னாலே பாய்சன். ஸோ இது வந்து எஃபெக்ட் பண்றது இன்ஹிபிட் பண்ணக்கூடியது சைட்டோக்ரோம் C ஆக்சிடேசர். The flowering repressor gene that is responsible for the vernalization requirement in Arabidopsis. So last video நம்ம பார்த்திருப்போம் vernalization அப்படின்னா it's a winter or cold treatment or winter. So after winter நமக்கு தெரியும் flowering season வருது. இங்க பாத்தீங்கன்னா embryo warmth கிடைக்கும்போது சீட்லிங்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சீட்லிங்கா FLC gene வந்து சீட்லிங்ல நம்ம பார்க்க முடியும். அப்பதான் வெஜிடேட்டிவ் ஃபேஸ்க்கான டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். ஸோ ஒன்ஸ் வெர்னலைசேஷன் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஸோ இந்த FLC gene got inhibited. So உங்களுக்கு vegetative phase will move to flowering phase when it gets warmth, கரெக்டான வாட்டர் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா flowering பார்க்க முடியும். ஸோ இதுல கேட்குறாங்க flowering repressor gene எது அப்படின்னு. ஸோ டைரக்டா நம்ம சொல்லலாம் flowering locus C. இங்க பார்க்குறோம் இல்லையா நம்ம flowering locus C. ஸோ அதர் ஜீன்ஸ் என்னென்ன நம்ம பார்ப்போம், flowering locus T and constans. இது எல்லாமே flowering ப்ரொமோட் பண்ற ஜீன்ஸ். ஸோ flowering locus T இந்த 3 ஜீனையும் வந்து இன்ஹிபிஷன் பண்ணுது. ஆஃப்டர் வெர்னலைசேஷன் ஆஃப் flowering locus C we can see constant வந்து flowering locus T ஆக்டிவேட் பண்ணும். flowering locus T நியூக்ளியஸ்குள்ள என்டர் ஆகி flowering locus D ஓடைய கம்பைன் ஆகி நமக்கு flowering meristem ஆக்டிவேட் பண்ணும். Given below are 5 experiments. ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஷார்ட் டே பிளான்ட், லாங் டே பிளான்ட்டை பற்றினது, ரொம்ப சிம்பிளானது தான். ஷார்ட் டே பிளான்ட் அப்படின்னா ஷார்ட் லைட் டியூரேஷன், டே டியூரேஷன் போதும், லாங் நைட் வேணும். லாங் டே பிளான்ட்டுக்கு லாங் டே அண்ட் ஷார்ட் நைட். ஸோ அப்பதான் ஃப்ளவரிங் பார்க்க முடியும். ஷார்ட் டேல ஷார்ட் டேஸ் இருந்தால் தான் ஃப்ளவரிங் பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தோம்னா இந்த ஷார்ட் டே இருக்கு, லாங் நைட் இருக்கு. அப்போ கண்டிப்பா ஷார்ட் டேல ஃப்ளவரிங் பார்க்க முடியும், லாங் டேல வெஜிடேட்டிவ் ஃபேஸ் தான் இருக்கும், நோ ஃப்ளவரிங். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் ப்ரொமோட் ஃப்ளவரிங் ஃபார் லாங் டே பிளான்ட் ஒன்லி. ஸோ தேர்ட்ல பார்த்தீங்கன்னா இது பார்த்தா ஒரு ஷார்ட் டே பிளான்ட்டுக்கான டியூரேஷன் மாதிரி இருக்கு, பட் லாங் நைட்ல இன் பிட்வீன் கொஞ்சமா ஷார்ட் லைட் கொடுத்தா கூட உங்களுக்கு ஃப்ளவரிங் கட் ஆயிடும். ஸோ இந்த ஆப்ஷன் ராங். ஸோ நெக்ஸ்ட் அதே போல தான் லாங் டே பிளான்ட்ல வந்து நடுவில் ஒரு டார்க்னஸ் கொடுத்தாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஆன் லாங் டே பிளான்ட். ஷார்ட் டே பிளான்ட்லேயும் ஷார்ட் டே தான் டியூரேஷன் வேணும், டே இவ்வளோ லாங் லைட் தேவையில்லை. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தா நமக்கு ரெண்டுமே சரிசமமாக இருக்கு, டே அண்ட் நைட். ஸோ இது வந்து லாங் நைட் இல்லை. ஸோ இட் ப்ரொமோட்ஸ் வெஜிடேட்டிவ் இன் ஷார்ட் டே பிளான்ட் அண்ட் ஃப்ளவரிங் இன் லாங் டே பிளான்ட். ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் பார்த்தா A, B and E. இங்கே given below are the list of plants derived alkaloids. So their uses in modern medicine as like caffeine. நம்மளுக்கு தெரியும் கெஃபைன் அப்படின்னாலே நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமை ஸ்டிமுலேட் பண்றது தான் அப்படின்னு. ஸோ அதனால தான் நைட் டைம் நம்ம கெஃபைன் காஃபி எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். மார்ஃபைன் இஸ் அ ட்ரக், ஸோ இது ஒரு நார்கோட்டிக் அனால்ஜெசிக். குயினைன் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஆஃப் மலேரியா. வின்கிறிஸ்டின் இதான் லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ தே ஆர் யூஸ்டு டு ட்ரீட் லுகேமியா அண்ட் அதர் கேன்சர்ஸ் ஆல்சோ. ஸோ இதுபடி நம்ம ஆப்ஷன் பார்த்தோம்னாக்கா A4 அண்ட் B3, C2, yes, D1. So option 4 is correct. Pyruvate generated by glycolysis is converted to acetyl coenzyme A, which is metabolized by citric acid cycle, generating energy-rich molecule. From the choices given below, select right combination of these molecules produced from one molecule of acetyl CoA. So நம்ம citric acid cycle இருந்து கிடைக்கக்கூடிய molecules என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோன்னா 3NADH மற்றும் FADH2 அப்புறம் 1 GTP கிடைக்குது. ஸோ நம்மளோட ஆப்ஷன் 2. The figure below depicts the absorption spectra of chlorophyll and carotenoid. ஸோ இந்த பிக்சரோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பீக் நாட் டால் பட் மீடியம் சைஸ் பீக் வந்து chlorophyll A அண்ட் செகண்ட் டால் பீக் இஸ் chlorophyll B. அது நம்மளுக்கு ஒரு 440 நானோமீட்டர் வேவ் லென்த்தில் கிடைக்குது. அண்ட் கெரோட்டினாய்டு உடைய பீக் வந்து அப்ராக்சிமேட்லி 480 to 500 நானோமீட்டரில் கிடைக்குது. ஸோ தேர்ட் பீக் இஸ் கெரோட்டினாய்டு. ஸோ இதில் ஆப்ஷன் chlorophyll B ஃபர்ஸ்ட் பீக், செகண்ட் பீக் chlorophyll A அண்ட் தேர்ட் ஒன் வந்து கெரோட்டினாய்டு. The following statements are made regarding cytokinin biosynthesis in plants. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த cytokinin biosynthesis ஷார்ட்டை பார்த்துக்கலாம். So DMAP, dimethyl allyl diphosphate plus tRNA with help of enzyme isopentenyl transferase, we are getting isopentenyl ribotide. In the isopentenyl ribotide, திரும்பவும் isopentenyl riboside convert ஆகி and again isopentenyl adenyl convert ஆகுது. ஸோ இந்த isopentenyl ribotide இருந்து enzyme CYP735A மூலியமா transzeatin ribotide convert ஆகுது. இந்த transzeatin again converts to transzeatin ribotide converts to transzeatin and இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா again DMAP plus tRNA ஓட சேர்ந்து நம்மளுக்கு CZ ribotide அப்படின்னா cis zeatin ribotide அதை வந்து logன்ற என்சைம் மூலியமா அதாவது லோன்லி கை என்சைம் மூலியமா cis zeatin கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த 3 isopentenyl adenyl plus transzeatin plus ciszeatin இது மூணும் சேர்ந்து with help of enzyme cytokinin oxidase. ஸோ நம்மளுக்கு வந்து அடினைன் அடினோசைன் பிளஸ் சைட் செயினும் அப்புறம் சைட்டோகைனும் கிடைக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸில் transzeatin and isopentenyl adenyl are common active forms of isoprenoid cytokinin. கரெக்ட், இந்த ரெண்டுமே ஆக்டிவ் ஃபார்மாக தான் இருக்கு உங்களுக்கு கீழே கிடைக்குது. Cytokinin are present as nucleoside and glycosidic conjugates but not nucleotide அப்படின்னு சொல்றாங்க. பட் எஸ் இது நாட் நியூக்ளியோடைட் சொல்ல முடியாது, இங்கே வந்து நம்மளுக்கு ரைபோடைட் கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. Dephosphorylation and deribosylation are involved in two-step pathway for active cytokinin formation. எஸ் இங்கே ஒரு பாஸ்பேட் ரிலீஸ் ஆகுது. ஸோ இங்கேருந்து ஐசோபென்டனைல் ரைபோசைடு அப்புறம் இந்த ரைபோசைட்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிறது ரைபோசைடு. ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். So lonely guy LOG enzyme is involved in cytokinin metabolism. Yes, இங்க நமக்கு LOG enzyme involve ஆகிறத பார்க்க முடியும். So our option is ACD. So இந்த practice section உங்களுக்கு helpful இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thank you and subscribe and share the knowledge of life science.